ஹாய். நம்ம ஊர்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம என்ன சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, பூரி, பொங்கல். ஆனால் ஒரே பிளேட்டில் எக்ஸு, சாசேஜ், பேக்கன், பீன்ஸ், டோஸ்ட், மஷ்ரூம்ஸ். இது ஒரு பிரேக்ஃபாஸ்டா இல்லை ஒரு மினி ஃபீஸ்டான்னு பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கிறது தான் இங்கிலாண்டில் செஞ்சுரிஸாக ஃபாலோ ஆகிற ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இந்த காலை உணவுக்கு வரலாறு 13ஆம் நூற்றாண்டு வரை போகுது. அந்த காலத்தில் இங்கிலீஷ் ஜென்ட்ரி, அதாவது நிலத்திற்கும் செல்வத்துக்கும் சொந்தமான குடும்பங்கள் அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக எலாபரேட்டான காலை உணவுகளை சாப்பிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீட், எக்ஸ், பிரெட்டு கூட சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. விக்டோரியன் காலத்தில் இது மிடில் கிளாஸ் கூட ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த டைமில் ஒர்க்கிங் பீப்புள் ரொம்ப லாங் ஹவர்ஸ் வேலை பண்ணணும். அதனால் ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஒர்க் ஆச்சு. 20th செஞ்சுரியில் வந்தப்போ ஹோட்டல்ஸ், பிஎன்பிஸ், ட்ரெயின் ஸ்டேஷனில் கூட இந்த ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிது. இது அப்படியே இங்கிலீஷோட ஒரு ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சு. ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா, எக்ஸு யூஸ்வலி ஃப்ரைடாக இருக்கும், அதனால ரன்னியாக இருக்கணும். அடுத்து பேக்கன், சாசேஜ் மாதிரி இல்லை, இது ஒரு திக்கு கட்டு பன்றி இறைச்சி சொல்லலாம். சாசேஜஸ் போர்க் பேஸ்ட் சாசேஜ் இருக்கும், அதனால ஜூஸியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். அடுத்து பேக்டு பீன்ஸ், டொமேட்டோ சாஸில் ஸ்லோ குக் பண்ண பீன்ஸ் இருக்கும். கிரில்டு டொமேட்டோ, பாதி நறுக்கி ஸ்லைட்டாக கிரில் ஆனது. மஷ்ரூம்ஸ், பட்டரில் சாட்டே பண்ணது. டோஸ்ட் ஆர் ஃப்ரைடு பிரெட், யூஸ்வலி ஒயிட் பிரெட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் பட்டரில் ஃப்ரை பண்ணுவாங்க. ஹேஷ் ப்ரவுன்ஸும் பிளாக் புட்டிங்கும் ஆப்ஷனல் தான். ஹேஷ் ப்ரவுன்ஸ்னா பொட்டேட்டோ பேட்டிஸு, பிளாக் புட்டிங்னா பிளட் சாசேஜ்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, பட்டர் அப்புறம் ஜாம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. கூடவே கண்டிப்பாக டீ இருக்கும், அது கூட சில வாட்டி ஆரஞ்சு ஜூஸும் வச்சுப்பாங்க. இது இங்கிலாந்துக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்காட்லாண்ட், அயர்லாந்து, வேல்ஸில் கூட சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் இது ஒரு நேஷ்னல் ப்ரைடு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இங்கிலாண்டில் இப்போவும் சண்டே மார்னிங்ஸில் இல்லைனா ஹேங் ஓவர் க்யூர்க்காக இந்த ஃப்ரை அப்ஸை சாப்பிடுவாங்க. இது எல்லா நாளும் சாப்பிட முடியாது, ஏன்னா இது கேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட் டைம் இங்கிலாந்து போனீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இப்போல்லாம் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஃபுட் ஹிஸ்ட்ரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.